ராசா அவர்கள் பேசின அந்த வீடியோ அமர்க்களமாக இந்த வீடியோவை தொடங்கி வைக்க போகிறது. அதை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்களேன். புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியங்களையும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம்ல முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கிறேன். நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு சூரியனை பிடிச்சி கொண்டு வந்து தமிழ்நாட்டு செக்ரட்டரியேட்ல வைக்கணும்னு சொல்றாரு. சாத்தியமா? சாத்தியமா? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதார ஒரு மனுஷன் போய் போட்டா முதலமைச்சர் உட்கார்ந்து நியாயமா? யாரையோ இவர் திட்டுற மாதிரி இருக்கும்ல. ஒருவேளை மு க ஸ்டாலின் அவர்களை திட்டுறாரோ? கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தை அவர் திட்டினார். பட் இது எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். சில பாடல்கள் கேட்கும்போது அப்படி தானே, நம்ம வாழ்க்கைக்கு சரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நமக்காகவே அந்த பாடல் எழுதின மாதிரிலாம் இருக்கும்ல. அதே மாதிரி தான் ராசா அவர்கள் நீட்டை பற்றி பேசினது இப்போ திமுக அரசாங்கத்துக்கு அதுக்காகவே பேசின மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேர் வந்து நான் தலைவர் கோரிக்கை வச்சிருக்கேன். அனிதாவோட பேர்ல ஒரு மாவட்டத்திலையும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை நம்ம கட்டணும், அனிதா பேர்லயே பண்ணணும்னு தலைவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி முக்கியமான சில தகவல் எல்லாமே பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் நம்ம மீடியாவில் வராததை நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாம் தான் இங்கே பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த மாற்றத்தில் நீங்களும் ஒவ்வொரு நபர்களும் இருக்கிறீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தூய்மை பணியாளர்களாக மாற்றுகிறதா நம்முடைய அரசு பள்ளி? இங்கே அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஏகப்பட்ட பேருக்கு நிறைய சிக்கல். சரியாக தமிழ் கூட வாசிக்க முடியாத நிலைமையில் நம்ம மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதே நமக்கு பெரிய ஒரு அவமானம். இதற்கு மத்தியில் எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் தான் கூட்டி பெருக்கி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளி ஆசிரியர் கூறியதாக அங்கே இருக்கக்கூடிய சிறுமிகள் சொல்வதும், அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டர்ன் போட்டு, அதாவது 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் வகுப்பு 10வது வகுப்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நீங்கள் மாணவ மாணவிகளை வேலை வாங்குவதற்கு எதுக்காக அரசாங்க பள்ளியை வழிநடத்த வேண்டும்? இது உங்கள் ஏரியாவுக்குள்ளே வராதா மிஸ்டர் அன்பில் மகேஷ் அவர்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம்ல. இதை பகிர்ந்திருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஐடி விங் தான். பட் என்னவோ அவங்க எதிர்கட்சி இதை பகிர்ந்திருக்கிறார்கள். நார்மலாக நம்ம வீட்டு குழந்தையா அதை நம்ம யோசித்து பார்ப்போமே. நம்ம வீட்டு குழந்தை படிச்சுட்டு போகுது, அங்கே போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இல்லை பெஞ்சு டெஸ்க்கு அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதி இதெல்லாம் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய ப்ரெஷரை நம்ம பில்ட் பண்ணுறோம். அதுதானே அந்த குழந்தையும் அங்கே ஏதோ ஒரு குழந்தை நினைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டு குழந்தையும் அங்கே ஃபீல் பண்ணியிருக்கோம். அதை இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க பள்ளியை நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் நீங்களாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டாமாப்பா? இதை விட இந்த மேற்கூரை இடிந்து வீழ்கிறது அப்படிங்கிறத எத்தனாவது முறையாக நாம் இந்த அரசியல் சதுரங்கத்தில் பேசுகிறோம் தெரியுமா? எத்தனை மேற்கூரை இப்படி பூச்சி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய எந்த முயற்சியிலும் அரசாங்க ஊழியர்கள் ஈடுபடுறதா எங்களுக்கு தெரியவே இல்லையே. இன்றைக்கும் பெயர்ந்து விழுந்த அரசு பள்ளி மேல்தள பூச்சி திருப்பத்தூரில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம். 3 to 4 மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவங்கள அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எங்க படிக்க வரக்கூடிய மாணவ மாணவிகள் அங்கே க்ளீன் தான் பண்ண சொல்கிறீங்கன்னா அவங்க உயிருக்கு உழ வைக்கிறீங்களே. ஒரு மேல் பூச்சி கூட சரியாக நம்மளால் செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் இங்கே வந்து வாய்க்கிளியே பேசுகிறதெல்லாம் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய பேசு பொருளாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். உப்பியை விட, குஜராத்தை விட, அங்கே இருக்கக்கூடிய அசாமை விட. ஐயோ, நம்மளையும் நார்மல் அரசியல்வாதியாக மாற்றிடுவாங்க போலையே. மாணவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது பிரச்சனை தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். நாம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் வி நீட் டு அக்செப்ட் இட். ஆமாம், அது நான் செஞ்ச தப்பு தான், தெரியாமல் அந்த தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை திருத்துறதுக்கான வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. மேல் பூச்சி தானே, அது சும்மா விழவும் 4 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்களா, சரி பண்ணி விட்டுருவோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்காதீங்க. போன ஆட்சியில் இதை விட நிறைய பள்ளியில் மேல் பூச்சி கீழே விழுந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்காதீங்கப்பா. என் வீட்டு குழந்தை அங்கே படிக்கும்போது திடீர்னு அது மேலே விழுந்து மண்டையில் அடிப்பட்டு 2-3 ஸ்டிச்சு எல்லாம் அந்த குழந்தையினுடைய அழகுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அந்த குழந்தையினுடைய செவித்திறனுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படிலாம் யோசிக்கும்போது அது நமக்கு வலிக்குதில்ல. அதே வேதனை தானே அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். அடுத்ததா கூட்டணி. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறதா? இந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்கிறார்கள். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லப்படும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லணும்? இல்லை ஆமா அப்படிங்கிறத சொல்லணும். நாங்கள் எங்களுடைய எதிரியாக பார்ப்பது அப்படிங்கிறது திமுக மட்டும்தான். திமுகவை தவிர வேறு யாருமே எங்களுக்கான எதிரி கிடையாது.
கூட்டணிக்கு இன்னும் 6 மாதங்களுக்கு மேலே தான் ஆகும். அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. பட் எப்படினாலும் சிந்தாமல் சிதறாமல் ஓட்டுக்களை எடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் திமுகவை வெல்ல விடக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். எனவே எங்களுடைய எதிரி திமுக மட்டும்தான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கண்டிப்பாக பாஜகவும் அந்த பக்கமாக அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தோன்றுகிறது. ஏன்னா இதே கேள்வியை அண்ணாமலை அவர்களிடம் கேட்கிறார்கள். ஏன்னா அவசரத்தில் பேசுற சப்ஜெக்ட்ல நான் பேசுறேன், டீட்டெயிலா பேசுறேன். நன்றி. அமித்ஷாஜி இன்னும் 2 நாள்ல மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அப்புறம் எத்தனை மாற்றம் வரும்? அண்ணாமலை அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ரொம்ப அவசரமா இருக்கேன், ஏன்னா அவர் ஏர்போர்ட்டுக்கு ஏதோ போயிட்டு இருக்காரு. சென்னையில் வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, அவசரமா இந்த மாதிரியான கூட்டணி பற்றிலாம் பேசணும் அப்படின்னா அது தப்பா போயிடும், இன்னும் அதற்கு நிறைய நாட்கள் இருக்கிறது, மெல்ல அமர்ந்து அதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் போறாரு. கூட்டணி குறித்து அவசரத்தில் பேசினால் தப்பாகிவிடும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அவரும் ஆமா இல்லை அப்படிங்கிறத சொல்லலை. சொல்லப்போனால் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி, அடுத்ததாக தேமுதிகவினுடைய பஞ்சாயத்து, ஒரு ராஜ்யசபா எம்பி எங்களுக்கு தாரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் பிரேமலதா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். 5 தொகுதி வித் ராஜ்யசபா கிடைச்சிருக்கு, நாங்க கேட்ட தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, கூட்டணியில் வர்றதா இருந்தால் இந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி ஒன்று எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம், அதுக்கு தகுந்தது மாதிரி நாங்கள் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்டபோது நாங்கள் சொன்னோமா, யாரோ சொல்கிறதெல்லாம் நீங்கள் அவங்ககிட்டயே கேளுங்க, அப்படிலாம் நாங்கள் எந்த விதமான அக்ரிமெண்ட்லையும் சைன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி ஃபுல் ஃபார்மில் டேடி சன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஹேஷ்டாகாக அதிமுகவினுடைய ஐடிவிங்க எல்லாருமே பரப்பிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய ஊழல் நிறைந்த ஆட்சி, அதுவும் மன்னர் ஆட்சியை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நீக்கினோம், மீண்டும் தமிழ்நாட்டில் மன்னராட்சி அப்படிங்கிறது வருகிறது. கருணாநிதி, அடுத்ததாக ஸ்டாலின், அடுத்ததாக உதயநிதி, அதுக்கு அடுத்ததாக இன்பநிதி, பாருங்களேன் பேரை, எல்லாமே நிதியாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கே நிதி மட்டும்தான் பார்வை. மக்களுடைய கேள்விகளோ மக்களுடைய கோபமோ மக்களுடைய தேவைகளோ அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. நிதி கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு கீழே ஒரு ஆட்சி போகுது அப்படிங்கிறத நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தையே அட்டாக் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கச்சத்தீவை யார் தாரை வார்த்து கொடுத்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க ஊடகத்திலையும் போட மாட்டீங்க, எடிட் பண்ணிடுவீங்க. நான் சொன்னாலும் எடிட் பண்ணிடுவீங்க. அதில் போய் கேள்வி கேளுங்க, அவையில் அதை கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களே. அடுத்ததா, இன்னைக்கு மீனவர்கள் கைதாவதற்கும் அவர்கள் குடும்பங்கள் படும் அவதிக்கும் திமுக தான் காரணம். கச்சத்தீவை விட்டு கொடுத்தது யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம சொன்னோம்னா அதுக்கு 4-5 பேர் ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் இன்னும் ரொம்ப பெரிய அளவில் டபோன்னு குதிப்பாங்க. ஓவராலாக கச்சத்தீவை விட்டு கொடுத்த அதே அரசாங்கம் இன்னைக்கு மீனவர்கள் படுற பாட்டுக்கு நீலி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க போடுற வேஷமெல்லாம், திமுக போடக்கூடிய வேஷமெல்லாம் 2026 கலைந்து விடும் அப்படின்னும், அதிமுகவினுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது எல்லாமே நல்லபடியாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வெறும் செய்தியாக மட்டும்தான் பார்த்தோம். விஷுவலாக ஒன்று பார்க்குறீங்களா? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அதில் திமுகவினுடைய கவுன்சிலர் என்ன செய்கிறாரு பாருங்க. ஒரு பெண் கை நீட்டியிருக்காங்க, அவங்களுடைய கையிலேருந்து அந்த வலையில் திருடுறதுக்கு இப்படி பண்ணுறார். இங்கே வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, உறுதிமொழி எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் இப்படிலாம் செய்யலாமா? இதை வச்சுட்டு நீங்கள் அடுத்த கட்சி தலைவர்களையும் அடுத்த கட்சி நிர்வாகிகளையும் தப்பு சொல்கிறதுலாம் சரியா? கனிமொழி அக்கா இதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையா? ஏன்னா கனிமொழி அக்கா தான் நேற்று நாம் தமிழர் கட்சியை பார்த்து, நாம் தமிழர் கட்சியில் எப்படி பெண்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா அப்படிலாம் கேட்டாங்க. இங்கே பாருங்களேன், அது திமுக கட்சியில் ஒரு கவுன்சிலர் செய்யக்கூடிய வேலை. அப்போ திமுகவில் பெண்கள் இருக்காங்களா, பெண்களுக்கு இவ்வளோதான் பாதுகாப்பா அப்படிங்கிற கேள்வியை அவங்களும் கேட்பாங்கல்லக்கா. என்னக்கா நம்ம கட்சியில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு பாருங்களேன். ஏகப்பட்ட பேர் உங்களுடைய திமுக உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் என்னென்ன தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியாவையே திமுகவை கேள்வி கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கும், இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும், அப்படி சிவாஜிக்கு சொல்லுங்க. இதற்கு நடுவில் நீங்கள் வேற வந்து ஃபியூல் கொடுக்கறதுனால மறுபடியும் திமுகக்கு ஏகப்பட்ட டேமேஜ் உருவாயிட்டு இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பெரிய ஒரு டேமேஜாக இந்த வளையல் திருட்டை நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு வளையல் திருட்டு இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் நம்ம ஊர்லலாம் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டை பெருசாக பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க 2 பேருமே அடிக்கடி சண்டை போட்டுக்கிடுவாங்க, அது மீடியாலே வந்திருக்கு. இன்னைக்கு திமுக கொடி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்கள் வரக்கூடிய விழாவில் திமுக கொடியை கட்ட விடாமல் தடுத்தார் செஞ்சி மஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வைக்கிறார்கள். கொடி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக காரங்களே சொல்கிறாங்க. எங்கள் திமுகவினுடைய ஒரு அமைச்சர் வராரு, ஒரு கொடி கூட இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி 50 வருடமாக நான் திமுக உழைச்சிட்டு இருக்கேங்கிறவர் ரொம்ப பெரிய அளவில் அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார்.
கொடி மட்டும்தான் பிரச்சனையான்னு பார்த்தா இங்கே அது மட்டும் பிரச்சனை இல்லை, பேனர்களும் பிரச்சனை தான். பேனர் விழுந்து ஒரு பெண் இறந்த உடனே திமுக காரங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கே போனாங்க. ஐயோ அதிமுக பேனர் வச்சுட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க, பெண் இறந்துருச்சு. இன்னைக்கு அதே பேனரை திமுக காரங்க எத்தனை இடத்துல வச்சுருக்காங்க தெரியுமா? அறப்போர் இயக்கம் அதை எதிர்த்து எவ்வளவு கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பேனர்ஸ் மக்களுக்கு அச்சுறுத்தலாகவும் மக்களுடைய வழித்தடத்தை மறைத்து வைத்திருக்கிறது தெரியுமா? இதெல்லாம் கேள்வி கேட்டால் நாம் அரசாங்கத்துக்கு எதிரானவன். மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா நாமெல்லாம் நல்லவங்க. வேணாம், அப்படி நல்லவங்கிற ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு வேணாம். இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, அதெல்லாமே நம்ம அரசியல் சதுரங்கத்தில் பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு செய்தி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.